எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு மேலே இருக்கிறவங்கள எப்போவுமே பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள மட்டும் பார்க்கணும். நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வேண்டி நான் ஒரு கதை வழியை உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன். ஒரு முறை ஒரு காகம் வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு அன்னப்பறவை நீந்தி நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அதுக்கு தோணுச்சு. காகம் உடனே எவ்வளோ அழகாக இருக்குது, இது ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இதுகிட்ட போய் நம்ம வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவைகிட்ட போகுது. அன்னப்பறவையை பார்த்து, அன்னப்பறவை நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ, ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உனக்கு மாத்திரம் இந்த அழகு இருக்குது, எனக்கு அழகும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன ஆறு கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது, எல்லோரும் துரத்தி விடுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது. அப்போ இந்த அன்னப்பறவை சொல்லும், ஆமாம் நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் மட்டும்தான் பெரிய அழகு நல்லா நினச்சிட்டு இருந்தேன். எப்போ நான் கிளியை பார்த்தனோ அப்போ என்னோடய மனசு மாறிடுச்சுங்குது. அங்கேருந்து நேராக சரி வா நம்ம போய் நீ கிளியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காகம் கிளியை பார்க்குறக்கு போகுது. கிளியை பார்க்க போன உடனே கிளிகிட்டே இதே மாதிரி சொல்லுது, நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னோட நேரம் பாரு, நீ எவ்வளோ அழகாக பேசுகிற, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப அழகாக இருக்கன்னெல்லாம் வர்ணிக்கும். உடனே கிளி சொல்லும், அது நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் மயிலை பார்க்குற வரைக்கும். ஆனால் மயில் விதவிதமான நிறங்களில் அதோட தோகை, அது டான்ஸ் ஆடும், அதுக்கு பல திறமைகள், அதனால் மயில் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி கிளி சொல்லும். சரி நான் போய் அந்த மயிலை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் பறந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. அது ரொம்ப நாட்களும் ஆச்சு. பறந்து ஒரு கட்டத்தில் மயிலை சந்திக்குது. மயிலை சந்திக்கும் போது மயில் கூண்டில் அடப்பட்டு அது இருக்குது. அது கூண்டுக்குள்ளே சிக்கியிருக்கு. அப்போ மயிலை போய் காகம் சந்திச்சுட்டு சொல்லுது, மயிலே மயிலே நீ எவ்வளோ அழகாக இருக்க, தோகை விரிக்கும் போது அது மழை வரும்போது நீ அந்த டான்ஸ் ஆடுறதும் உன்னோட டிஃப்ரெண்ட் கலர்ஸும் உன்னை பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உன்னோட அழகு யாருக்குமே இல்லை அப்படின்னு கிளியும் அன்னப்பறவை எல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு எல்லாம் மாதிரி இந்த காகம் இதுகிட்ட சொல்லுது. உடனே இந்த மயில் சொல்லும், நான் படுற பாடு எனக்குத்தானே தெரியும், நீங்கள்லாம் கூட வெளியில் சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கீங்க, ஏன்னா நான் அழகுங்கிற ஒரே இது காரணத்துக்காக என்னை கொண்டு கூண்டுக்குள்ளே அவங்க அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ஆளுகள், அதாவது நம்ம மனிதர்கள் வரும்போதெல்லாம் ஒரு காட்சி பொருள் மாதிரி நான் இருக்கேன், உனக்கு அப்படி இல்லை காகம், பல தடவை நான் உன்னை நினச்சிருக்கேன், நீ எவ்வளோ சுதந்திரமாக பறக்கிற, அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்கிற, என்னால் அவ்வளோ ஹைட்டுக்கு பறக்க முடியாது, உன்னை எப்போவுமே நினைப்பேன், அது இப்போது ரொம்ப நினச்சேன், இப்போ சந்திக்கிறக்கு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ தான் காகம் தனக்கு கடவுள் கொடுத்த அந்த நேரத்தையும் தனக்கு உயரமாக பறக்கக்கூடிய திறமையும் அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் நம்ம மனிதர்கள், நம்ம சில பேர் நம்மளுக்கு பல திறமை நம்மளுக்கு இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாது, அடுத்தவங்க சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது புரியாது. நம்ம இருக்கிற திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணி என்னால் எதுவும் முடியாது, இல்லை ஒரு தடவை 2 தடவை தோல்வியை பார்த்தோன்னா ரொம்ப வெக்ஸாகி நம்ம சோர்ந்து போய் இருக்கோம். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த கதை சொல்கிறேன். ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு திறமை ஒளிந்திருக்கும் கட்டாயம். அது நம்ம எந்த அளவுக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விஷயம். இனி இப்போ நீங்கள் சில பேர் பாருங்கள், கை கால் இல்லாமல் காலால் எழுதுறவங்க, காலால் வரைகிறவங்க, இப்படியெல்லாம் நீங்கள்லாம் அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை மாதிரி எல்லா நார்மல் பர்சன் இல்லாமல் அவங்களுக்கு காலையில் வரைகிறது எழுதுறதும் அவங்க ஊனம்னு சொல்லக்கூடாது, அவங்க உடலில் ஒரு பாதிப்பு, அந்த ஒரு இதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் கடவுள் நம்மளுக்கு எல்லாமே தந்திருக்காரு, ஆனாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தாழ்வு மனப்பான்மையினால் நம்ம இருக்கிற திறமைகளும் வெளியில் கொண்டுராமல் நம்மளுக்குள்ளேயே நம்ம திறமைகளையெல்லாம் புதைச்சிக்கிறோம். ஸோ இனியாச்சும் ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அதை எப்படி நம்ம இனிமே மேலும் நல்லா எல்லோரும் வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரியோ, இல்லை நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு வர்றதுக்கோ உங்கள் முயற்சி இருக்கணும் ஒன்று, அப்புறம் தன்னம்பிக்கை இருக்கணும். இது இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம். அதுக்கு வேண்டி தான் இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.